தேனோஸ் ஆர்மி ஒகாண்டாவை அட்டாக் பண்ண வரப்ப அவங்க அந்த ஷீல்டை தாண்டி ட்ரை பண்ணி வரா மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறைய க்ரீச்சர்ஸ் வந்து அதில் ஸ்லைஸ் ஆகி கிட்டத்தட்ட அவங்க கொடூரமான முறையில் ஒரு சில க்ரீச்சர்ஸ் வந்து பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தார் வந்திருக்கிறப்ப ஒரு பேரியரை ஸ்லைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. பட் நிறைய பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் வரப்ப அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன்ல தான் இருந்தது, ஸோ ஓப்பன் மூலியமா தான் அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா இதுல பாதி விஷயம் தான் உண்மை. அதாவது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன்ல இருந்தது உண்மைதான். ஆனா டிச்சாலா அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை மட்டும்தான் அவர் ஓபன் பண்ண சொல்லியிருப்பாரு. மீதி எல்லா சைட்ல இருக்கக்கூடிய பேரியருமே அந்த இடத்துல க்ளோஸ் தான் இருந்திருக்கும். ஸோ இங்க உண்மையான ரீசன் தார் எப்படி கட் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒகாண்டியன் ஷீல்ட்னால கைனடிக் எனர்ஜி, அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அண்ட் இம்பாக்ட் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண முடியும். அந்த ரீசனால இந்த இடத்துல தார் வந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸ்டார்ம் பிரேக்கர் மூலியமா காஸ்மிக் எனர்ஜியை நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து சேனல் பண்ணி இவர் வந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது மூலியமா தேனோஸோட ஆர்மி சர்ஃபேஸ் மூலியமா அட்டாக் பண்ணி வர மாதிரி இருந்திருக்கும். தார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிசிக்ஸ் மூலியமா அவர் வந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த ரீசன்னால தான் தார்னால அந்த பேரியரை கட் பண்ணிட்டு வர முடிஞ்சது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.